தயவு செஞ்சு உன் மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி தீத்துரு. இந்த பாரு, நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். தேவையில்லாம என்ன கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணாதமா என்ன மேல மேல. என்ன தயவு செஞ்சு சும்மா விடு. ஏய் நில்லடி. நான் இவ்ளோ தூரம் கேட்டோ நீ சொல்லாம இருக்கும்போதே என்னால ஒரு விஷயத்தை யூகிக்க முடியுது. நீ தேனில இருக்கும்போது உன்னை பெத்தவ நான் சென்னைக்கு வான்னு சொல்லும்போது வராத நீ பெத்த உன் பொண்ணு நிலா சொல்லும்போது கிளம்பி வந்த. இப்ப இங்க இருந்து திரும்பவும் தேனிக்கு போலான்னு நீ முடிவெடுத்ததுக்கு அப்புறம் பெத்த தாய் நான் சொல்லும்போது நீ கேட்கல, நீ பெத்த பொண்ணு சொல்லும் போதும் கேட்கல. அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குல்ல? அந்த காரணம் என்னன்னு தான் நான் கேக்குறேன். அன்னைக்கு நீ தேனில இருந்து இந்த ஊருக்கு வரமாட்டேன்னு சொன்னதும் இன்னைக்கு நீ சென்னையை விட்டு தேனிக்கு திரும்ப போறேன்னு சொல்றதும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும்னு எனக்கு தோணுது. உன் புருஷன். உன் புருஷன் சென்னையில இருக்காங்கிறதுக்காக தானே நீ தேனில இருந்து இங்க வரமாட்டேன்னு சொன்ன. ஆனா உன் குழந்தைக்காக இந்த ஊருக்கு வந்தவ திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக திரும்பவும் இங்க இருந்து போறேன்னு சொல்றேனா, அப்போ நீ அவனை இந்த ஊர்ல பாத்திருக்கேன்னு தானே அர்த்தம். என்ன முழிக்கிற? அதானே? அந்த ஒரு காரணத்தை தாண்டி இந்த ஊரை விட்டு போறேன்னு நீ நினைக்கிறதுக்கு வேற எந்த காரணமும் இருக்க முடியாது. எனக்கு நல்லா தெரியும். உன் வயசெல்லாம் கடந்து வந்தவதான் நானு. ஏதாவது சொன்னா படபடன்னு பேசுவ. இப்ப பதிலே பேசாம நிக்கும் போது தெரியல நான் சொன்னதுதான் உண்மைன்னு. ஷோ, இப்பயாவது சொல்லு. இதுக்கு மேல எதையும் மறைக்கணும்னு நினைக்காத விஜய். ஐயோ, உன்னை தாண்டி கேக்குறேன், சொல்லுடி. உனக்கு அவனுக்கு என்ன தாண்டி பிரச்சனை? எதனாலதான் நீங்க பிரிஞ்சீங்க? ஏண்டி இப்படி எதையுமே சொல்லாம உன்னை நீயே போட்டு வருத்திக்கிற? ஐயோ, உன் மனபாரத்தை எல்லாம் என்கிட்ட இறக்கி வை விஜய். இங்க பாரு, நீ எவ்வளவு கேட்டாலும் என்னால எதுவும் சொல்ல முடியாது. இத்தனை வருஷமா என்னையும் என் குழந்தையையும் நான் எப்படி பாத்துக்கிட்டு இருந்தனோ அதே மாதிரி இதுக்கு அப்புறமும் என்னால பாத்துக்க முடியும். ஓகேவா? விஜய், உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு. சொல்லிட்ட. ஏண்டி, இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டி இப்படி எல்லாத்தையும் உனக்குள்ளே போட்டு புதைச்சுக்கிட்டு ஒரு நரக வாழ்க்கைய வாழ போற? உன்னை இப்படி ஒரு நிலைமையில பார்க்கும்போது பெத்தவளான என் மனசு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? விஜி, போதண்டி. இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதண்டி. இங்க பாரு, அம்மா கிட்ட உன் மன பாரத்தை எல்லாம் கொஞ்சம் இறக்கி வைடி. தயவு செஞ்சு சொல்லடி. இங்க பாரு, நீ எவ்வளவுதான் உன் கோவத்தை காட்டினாலும் உன்னை பெத்தவனா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாதுடி.
இங்க பாரு, உனக்காக உன்னை பெத்தவன் நான் இருக்கேன். உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லுமா. என் கண்ணு இல்ல, சொல்லுமா. இப்படியே ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறியே, அந்த மாதிரி உனக்குள்ளேயே ஏகப்பட்ட கஷ்டங்களையும் காயங்களையும் போட்டு அடக்கி வச்சிட்டு இருக்க. அது என்னன்னு தான் சொல்லி தொலையேம்மா. ஏன் இப்படி நீயும் கஷ்டப்பட்டு நீ கஷ்டப்படுறத பார்த்து என்னையும் கஷ்டப்படுத்துற? நீ பேச மாட்டல்ல, நீ பேச மாட்டல்ல. உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு இப்படி அரக்க மாதிரி நடந்துக்கிற? யாரு? நான் அரக்க மாதிரி நடந்துக்கிறேனா? ஆமா. ஏண்டி பேச மாட்ட? நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. நீ தான் என்ன பேச வைக்கிற. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரன் நினைச்சியா? இல்ல உன் அடிமை நினைச்சியா? உன் இஷ்டத்துக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்க, ஓர அதிகாரம் பண்ணிட்டு இருக்க. இது பாரு, நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் பேசுவேன். என்னடி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோங்கிற திமிரா? நான் ஒண்ணு சம்பாதிக்கிறேங்கிற திமிர்ல ஆடல. நீதான் ஆம்பளுங்கிற ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்க. அத சொன்னா உனக்கு கோவம் வருதோ? வருண்டி, வரும். சூடு சொரண மான ரோஷம் இருக்கிறவனுக்கு கோபம் வர தாண்டி செய்யும். கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவுமே தெரியல உனக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சொல்ற எல்லாமே உனக்கு தப்பா தெரியுதா? அப்ப பிரச்சனை என்கிட்ட இல்ல, உன்கிட்ட தான். உன்னோட எண்ணம் தான் தப்பா இருக்கு. ஏண்டி பேச மாட்ட? நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. உன்ன மாதிரி ஒர்த்து இல்லாத ஒருத்திக்காக என் அப்பா அம்மா குடும்பம் சொத்து சொகன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்ல. இதெல்லாம் எனக்கு தேவைதாண்டி. லவ் பண்ணும்போது அப்பா அம்மா சொத்து சொகம் எதுவுமே தேவையில்ல, நான் மட்டும் போதுன்னு சொன்னியே. இப்ப நான் உனக்கு வக்கீல் அதவளாயிட்டனா?